கிரேட் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல். இந்த வண்டியில் ஒரு இன்ஜினோட அசம்பிள் ஒர்க்கு தான் நான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாருதி ஈகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹைவேல போயின்னு இருக்கும்போது இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஓவர் ஹீட்டிங் சிம்டம்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வண்டி ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹெட் கேஸ்கெட் வந்து போயிடுச்சு. ஹெட் கேஸ்கெட்டு போகும்போது இன்ஜின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டிங் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அலுமினியம் பிளாக் அலுமினியம் ஹெட் இருக்கிற இந்த இன்ஜின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட் போகும்போது பிளாக்கோட சர்ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும், ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங்கில் பெண்ட் ஆகும். அப்போ ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணணும், இல்லை கேஸ்கெட்டை மாற்றணும். ஹெட்டை மட்டும் சர்ஃபேஸ் பண்ணிவிட்டு ஹெட்டோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கேஸ்கெட்டை திருப்பி மாற்றும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பாயிலிங் கம்ப்ளைண்ட்டு கொஞ்சம் மைனராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இன்ஜினில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணியிருக்காங்க. திருப்பி இன்ஜினில் கிராக்கு அப்படி பிளாக்ல கிராக்கு அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை அவங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வண்டி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ நான் இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணதுக்கப்புறம் இதோட பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதனால் இதே பிளாக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்ஜினோட அசம்பிள் வீடியோ தான் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈகோவில் டிஸ்மேண்டிங் பண்ண பார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். இதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. இதோட சர்ஃபேஸ் கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் வந்து கூலண்ட்டே இல்லாமல் ட்ரையாக ஓடும்போது இந்த பிளாக்கோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகும், ஹெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும். ஹெட்டும் சர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்ஜின் தான் இப்போ நான் அசம்பிள் பண்ணுறேன். இப்போ மிஷின் நான் இப்போ வாஷ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோவோட பிளாக் எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன். பிளாக்ல உள்ள ஆயிலோட கேலரி லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செக் பண்ணிட்டேன். அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒர்க்கும் பண்ணல. ஆனால் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை நான் அப்படியே தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஆனால் உள்ள வர கனெக்டட் பேரிங் மெயின் பேரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் இருக்கிற பிஸ்டனும் ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப்டர் மார்க்கெட்டு கிட்டு தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இதுலேயே ஒரு பிஸ்டன் சர்க்கிளிப் எல்லாமே பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் பாருங்கள், 5800 வரும். எப்பவுமே இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் ஷாப்லேருந்து வரும்போது நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். அதேமாதிரி இதோட ஆயில் கேலரியோட ப்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட பிஸ்டன் ரிங்ஸ் பாருங்கள். இது ஒரு ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு, இது கம்ப்ரஷன் ரிங்ஸு, செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸு, இது ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு கிடையாது. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டரோட இந்த ஹோல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலோட சர்க்குலேஷன் வரும். எப்போவுமே இந்த ஹோல்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிங்க, பேரிங்கும் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராஸ் மார்க் மாதிரி நான் வைக்கிறேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோவோட கனெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 LP ஃபவுண்ட் வைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் க்ளோஸாக இருக்குது. நான் இன்ஜினை ரொட்டேஷன் பண்ணுற பாருங்கள். கம்ப்ரஸரோட ப்ரெஷர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆயில் பம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இதே ஆயில் பம்ப்பு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயில் பம்பு அதே மாதிரி வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயினரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோவில் கிராங்க் கேஸை நான் இப்போ ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட ப்ரீத்தர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும். ப்ரீத்தர் கண்ட்ரோல் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைடு கேஸ்கெட்டு தான் வருது. ஒரு ஷிம் டைப் கேஸ்கெட் இல்லை. இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டு எந்த கேஸ்கெட்டாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணக்கூடாது. பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஹெட் கேஸ்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நான் ஹெட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோட சிலிண்டர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP ஃபவுண்ட் வைக்கிறேன். ஹெட்டு டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டு அதேமாதிரி டேப்பட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கம்ப்ரஸர் அதேமாதிரி ஆல்டர்னேட்டரோட ப்ராக்கெட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இன்டாக்ட் மேனிஃபோல்டை நான் செட் ஆன் ரிமூவ் பண்ணதுனால இன்டாக்ட் மேனிஃபோல்டே நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். இந்த ஈக்கோட கிளச் பிளேட் கவர் அசம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பழசு தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோட டைமிங் பெல்ட்டோட ரேட்டு பாருங்கள் 800 வரும். அதேமாதிரி இதோட ஸ்பார்க் ப்ளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோ இன்ஜினோட டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட இன்ஜின் டைமிங் மார்க் பாருங்கள். டிடிசியோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டோட டைமிங் மார்க்கு இந்த கீ காடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த கீ காடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமிங் மார்க் இருக்கு பாருங்கள். இந்த மார்க்கு டைமிங் கேஸ்லேயும் ஒரு மார்க் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டைமிங் கேஸ் கவரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோ இன்ஜினை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஈக்கோ இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஈகோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி பாயில் ஆயிருந்தது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாக்கும் ஹெட்டும் வந்து சர்ஃபேஸ் பண்ணி இன்ஜினோட அசம்பிள் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.